ஆமா. வணக்கம் வணக்கம். ம். காலை நேர வணக்கம். செவ்வாய்க்கிழமை காலை நேர வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ம். என்ன பண்ணிட்டீங்க காலையில்? காலையிலே திருப்பி ரொட்டின்னு இருக்கு. ம். தயிர் பாருங்க எப்படி உறைஞ்சிருக்குன்னு. சூப்பராக உறைஞ்சிருக்கு. ம். கெட்டியா. இது எப்போ நைட் ஊற்றி வச்சதா? நைட்டு ஊற்றிச்சு. ம். கெட்டியாக உறைஞ்சிருக்கு. ஓ. பால் தண்ணி ஊற்றாமல் கொண்டாடுறது. ம். இப்படி கெட்டியாக உறைஞ்சாது தண்ணி ஊற்றாமல் கொண்டாடுறான்னு அர்த்தம். ஓ, அது தண்ணி ஊற்றுறதுலேயே கெட்டியாக நல்ல பாலை தண்ணி ஊற்றுறாங்கன்னா அது எல்லாம் எப்படி பால் வந்து தயிராக மாறுறதுன்னா அது நொதினால தான் மாறுதுல்ல. பாக்டீரியா தான் எல்லாமே. ம். அதே மாதிரி இந்த ஐஸ் கட்டி தண்ணியாக மாறுறது தான் அப்படி தானே? அது அப்படி இல்லை, அதெல்லாம் பாக்டீரியா இல்லை. இது வந்து புளிக்கிறது பாக்டீரியா தான். ம். மாவு புளிக்கிறதும் பாக்டீரியா தான். அதுவும் பாக்டீரியா தான். ம். ஆனால் அந்த பாக்டீரியாவை தான் சாப்பிட்றோமா? பாக்டீரியா புளிக்கிறது தான் சாப்பிட்றோம். ம். அது நல்லது, ஒரு சிலதுக்கு நல்லது. ம். மாவு புளிக்கிறதெல்லாம் நல்ல பாக்டீரியா. ஆ. இந்த கெட்டு போகிறது வந்து அது கெட்ட பாக்டீரியா. ஓ. ஒரு ஸ்மெல் வருது பாரு. ம். ம். ஓ. இதெல்லாம் இப்போ நல்ல பாக்டீரியா. ம். இது ரொம்ப நாள் வச்சு வைக்க கூடாது. தயிர் இப்பவே எடுத்துடணும். ஓ. அப்புறம் யாரோடது பார்த்தீங்க? அம்மா கைப்பு கொண்டு சாரிக்கு எல்லாம் விளம்பரம் ப்ரொமோஷன். ஆமாம். அதுக்கு வந்து சாரி அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க இருக்கிறதே ஈரோடு தானே மம்மி? ஆமாம் ஆமாம். ஈரோடுல நிறைய ஜுவல்லரி இது இது கடை இருக்குமா, ட்ரெஸ்ஸு கடை நிறைய கடை இருக்கும். ஆமாம். அப்படிங்கிறதுனால ஒரு கடை இல்லைன்னா இன்னொரு கடை ப்ரொமோஷன் கூப்பிடுவாங்க. ஆமாம், அதனால் போகிறாங்க, ப்ரமோஷனுக்கு போகிறாங்க. ம். நீங்கள் இதில் பிஸ்னஸ் இது பண்ணுறேன்னு சொன்னீங்க, அது என்னமே ஆச்சு? மிளகாத்தூளா? ம். அதை யாரும் விரும்பி கேட்கலையே. ம். கேட்டால் என்ன பண்ணிடலாம்? கேட்டால் என்ன பண்ணலாம்? ம். ஆர்டர் வந்தா மிளகாத்தூள், ம், இடிப்பு மாவு இதெல்லாம் அரைச்சி கொடுக்கலாம். ம். இடிப்பு மாவு, முறுக்கு மாவு, அதிரசம் மாவு இதெல்லாமே செஞ்சு கொடுக்கலாம் ஆளை வச்சு. ம். நல்லா டேஸ்ட்டாக. ம். அதில் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் எதுவும் வச்சுருக்கீங்களா? நமக்கு பக்குவம் தெரியும். ம். ஆனால் நம்மளால வேலை செய்ய முடியாது. அந்த ஹெல்ப் வேணும். ஹெல்ப்புக்கு ஆள் வச்சுக்க வேண்டியது. ஆமாம். ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம பண்ணி கொடுப்போம். ஆமாம். ம். அப்புறம் இவன் புவன் வந்துட்டான மம்மி தீபாவளிக்கு? தீபாவளிக்கு வரல. ம். தீபாவளிக்கு எல்லாம் இந்த வாரம் தான் வருவாங்க சென்னையில். ஆமாம், வெள்ளிக்கிழமை தான் வருவாங்க. ஆமாம். வேணா சனி ஞாயிறு லீவ் இருக்குது. திங்கக்கிழமெல்லாம் வருது இந்த வாட்டி. சனி ஞாயிறு லீவ் இருக்குது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் சென்னையிலேருந்து வரவே முடியாது, கூட்டம். ம். அவனே கார் வச்சுருக்காங்க. காரில் என்ன டிராஃபிக் கார். ம். சிக்னல் எல்லாம் அவ்வளோ பேர் நிற்பாங்கல்ல. நல்லா இந்த காலத்துல இப்படி எல்லாம் கூட்டமா அதுவும். அதுக்கு மேலே இது போட போகிறாங்களா மம்மி, ஃப்ளைஓவர் மாதிரி. மேலே இந்த விஞ்ச் இருக்குல்ல, இனிமேலுக்கு விஞ்ச் ட்ராவல். தமிழ்நாடு மக்கள் மேலே பாஷா போகிறவங்க மேலே போய்க்கலாம். இப்போ அங்கேயும் கூட்டம் வரப்போகுது மேலேயும். இப்போ எப்படின்னா பழனியில் விடுற மாதிரி விஞ்ச் வந்து மதுரை டு திருச்சி விஞ்ச் விடுவாங்க. ரொம்ப லாங்குக்கு. அப்போ அந்த வெஞ்சில் நம்ம ஒரு ஆள் மட்டும் உட்காந்துக்கிட்டு போய்க்கலாம், காசு கொடுத்துக்கிட்டு. அது மாதிரி இப்போ பழனியெல்லாம் போகிறோம்ல கோயிலுக்கு, அது மாதிரி இங்கே ஊரு டு ஊர், மதுரை டு திருச்சி, திருச்சி டு புதுக்கோட்டை. இப்படி எனக்கு கீழே தான் எவ்வளோ டிராஃபிக் இருக்கு. அதுக்காக இவங்களாம் என்னென்னவோ இதுக்காக டிராஃபிக்காக பண்ணி பார்க்குறாங்க. கடைசி எல்லாத்துலேயும் இதுதான். நிறைய மக்கள் தொகை கூட இருக்கனால மக்கள் தொகை எப்படி இவ்வளவு அதிகமாகிடுச்சுன்னே தெரியல. இப்போ சைனாவோட நம்ம தான் வச்சிட்டான் மக்கள் தொகையில். இத்தனையும் ஆளுக்கு 2 பிள்ளைதான் வேணுங்கிறாங்க. அவ்வளோதான் பெற்றுக்கிறாங்க. ஆமாம், எல்லார் வீட்லேயும் 2 பிள்ளையோ 1 பிள்ளைய தான் இருக்குது. அந்த காலத்துலேயாவது 6 பிள்ளைய இருந்துச்சு.
உங்கள் அப்பா அம்மாவுக்கு 6 பிள்ளைய தானே? ஆமா. அப்பா பிறந்த இடத்துலையும் 6 பிள்ளைய. ஆமா. இப்போ எப்படி மக்கள் தொகை இவ்வளவு வருதுன்னு தெரியல. அந்த 6 பிள்ளைய பெத்த பிள்ளையதே இவ்வளவுதான். 6 பிள்ளைய 2 பெத்தா? ஆமா, அதுவே 12 ஆயிடுச்சு. அந்த 12 பிள்ளைய 2 பெத்தா? ஆமா. இப்படிதான் டெவலப் ஆயிருக்கு. அப்புறமே தீபாவளிக்கு முறுக்கு இன்னைக்கு சுடலான்னு இருக்கீங்க? தீபாவளிக்கு முறுக்கெல்லாம் லீவ் விட்டு தான் சொல்லணும். தீபாவளி முறுக்கு சனிக்கிழமை தான் முறுக்கு அதிரசம்லாம் இன்னொரு வாட்டி. ஞாயிற்றுக்கிழமை வந்து இது அதிரசம் குலோப் ஜாமுன். எம்மி சனிக்கிழமையே அதிரசத்துக்கும் பண்ணுறோம். ஏன்? அப்போதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஊர்னா அதே நல்லா இருக்கும். ஓ, குக்கரில் ஏற்றிட்டாங்க. அங்கே உலை கொதிக்குது, அரிசி போடணும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை குலோப் ஜாமுன் மட்டும் செய்யணும். குலோப் ஜாமுன் மட்டும். ஸ்வீட் பாக்ஸ்லாம் எப்போ வாங்குவீங்க? ஞாயிற்றுக்கிழமை. வெடியும் ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு என்ன ரொட்டீன்? இட்லி வச்சு வடை சுட்டு பணியாரம் சுட்டு இந்த வேலையே சரியா இருக்கும். காலையில் வெள்ளம் எழுந்திரிச்சு இதெல்லாம் சுட்டுருவீங்க. சுட்டுட்டு அப்புறம் இது எண்ணெயை தேய்ச்சி தலையை முழுக்கிட்டு சேக்காய் போட்டு குளிச்சுட்டு நேராக போயிட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு தான் டிஃபன் சாப்பிட்டோம். இங்கே இருக்க பெருமாள் கோயிலுக்கா? பெருமாள் கோயில் உங்கள் ஊரில் எத்தனை மம்மி இருக்குது? இங்கே 2 பெருமாள் கோயில் இருக்குது எங்கள் ஊரில். அது ஏன் 2? தெரியல. பழைய பெருமாள் கோயில் ஒன்று, புதுசு. சிவன் கோயிலில் மற்ற கோயிலெலாம் ஒன்று தானே இருக்குது. பெருமாள் கோயில் மட்டும் 2 இருக்குது. அது ஒருத்தவங்க வந்து இந்த ஜெட்டி வீடு அவங்க சொந்தக்காரங்க, ஒருத்த கோயில் வந்து கவர்மெண்ட் கோயில். ஆனால் நம்ம ஊர்களில் தான் கோயில் ஜாஸ்தி மற்ற ஊர்களை விட. பெருமாள் கோயில் போயிட்டு தீபாவளி அன்னைக்கு பெருமாள் கோயில் தான் பண்ணுவோம் மம்மி. இல்லை, எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். நமக்கு அங்கே பெருமாள் கோயில் பக்கம்ங்கிறனால போகிறோம். அங்கே போயிட்டு பாலை வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகம் பார்த்துட்டு வரணுமா? இல்லை, பால் வாங்கி கொடுத்துட்டு அவர் பண்ணா சரி. இல்லைன்னா எல்லா சாமானுக்குமே துணி. இது நம்ம குலதெய்வம் கோயில் எல்லா சாமிகளுக்குமே துண்டு வாங்கணும். துண்டு வாங்கி புதுசு ட்ரெஸ்ஸு சாமிக்கும் புதுசு. வாங்கி போய் நான் இருக்கணும். அவ்வளோ கொதி வந்தோடனையா? கொதி வரப்போதா? கொதி வந்து வேக ஆரம்பிக்கிட்டோம். அரிசி வேறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் மம்மி. 1 மணி நேரம், 3/4 மணி நேரம் ஆகுது. அப்புறம் மம்மி நேற்று ட்ராவல் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. நேற்று டே என்ன என்ஜாய் பண்ணீங்க? ட்ராவல்லாம் கூட்டிக்கிட்டு போகிற ஆளை பொறுத்து சந்தோஷம். ஓ, ட்ராவல்லாம் சும்மா சந்தோஷம் வராது. கூட்டிக்கிட்டு போகிற ஆள் எல்லாத்துக்கும் அனுசரணையாக. ட்ராவல்னா ஒரு ஆள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தானே? ஆமாம். அதுலேயும் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போகிற ஆள் சிரிப்பாக பேசி சிரிப்பாக பண்ணால் அது சந்தோஷம். ஓ, அப்புறம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அதே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அனிசேமியா இருக்கான்னு பார்க்கணும். அனிசேமியா தான் கிட்டணும். இல்லைன்னா மதியம் லஞ்சுக்கு முள்ளங்கி சாம்பார் வச்சு இந்த உருளைக்கிழங்கு மசாலை போட்டுருவோம். என்ன உருளைக்கிழங்கு மசாலா. வெடி எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை தான் வாங்குவேன் தீபாவளி. அப்புறம் தருண் சுந்தர் என்ன சொல்லுது? தருண் சுந்தர் நல்லா வாங்கியிருக்கேன், எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன சேலையை பற்றி நிறைய துணிகள் வாங்கியிருக்கேன் தீபாவளிக்குன்னு போட்டுருந்துச்சு. ஏதோ அது எப்படி அவங்க அனுப்புனதா? கலெக்ஷன்லாம் எடுத்து போட்டு. ஓ, ஏற்கனவே வச்சிருக்கதையா? வச்சிருக்கதே எடுத்து போட்டுருக்கேன். அதனால தான் இவ்வளோ ட்ரெஸ்ஸு. நான் தானே எப்படி இவ்வளோ தூரம் தீபாவளிக்கு வாங்க முடியுமா? அப்படி இல்லைன்னா கொடுக்குற யாரை கொடுத்தாலும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு தான் நிறைய கிஃப்ட் வருதுல்ல. அந்த பிள்ளைக்கு இருந்தாங்க 500, இருந்தாங்க 1000 சொல்லி கிஃப்ட் நிறைய வருது.
அது கேட்டு போட்டிருந்தேன், இல்லை நீங்கள் டான்ஸ் ஆடலாமேன்னு சொல்லி. ஆமாம். அதுக்கு ஒரே வழியாக அது பதில் சொல்லிச்சுவார், அவங்களுக்கும் கறியை பூசுகிற மாதிரி என் புருஷன் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இது பொங்கி வடியை விட்டு போகணும். அப்புறமே இது நம்பர் விட்டு பார்க்கலாம். நைட்டு தூக்கம் வந்துச்சு, தூங்கியாச்சு. அது அப்பா அம்மாயின் பாண்டிங். இன்னும் மேரேஜும் கிட்டிகிட்டு இருக்காப்லையா? ஆமாம். அவனும் ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறேன். அப்பா அவனுக்கு பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. கோடி ரூபா எடுத்தாலும் பண்ணுறதுக்கு தயாரில்லை. அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் சோறு விட முடியுமாங்கிறாரு அவர். அவனுக்கே திட்டம். அது எப்படி விவசாயிக்கு ஒரு நாள் ஃபுல்லாக உழைச்சிக்கிட்டே இருக்காங்க, சத்த நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணாது அவங்களுக்கு? அப்படித்தான். அப்படி உழைச்சே அதில் வருமானம் கிடையாது. மழை சாட்சி விட்டுச்சுன்னா சாட்சி விட்டுதான். வெயில் இயற்கை தான் விவசாயத்துக்கு ஒத்துழைக்கணும். இயற்கை சாட்சி விட்டா அவ்வளவுதான். இயற்கையை பொறுத்து தானா? இயற்கையை பொறுத்து தான் விவசாயம். மழை அதிகமாக இருந்துச்சுன்னா பயிரெல்லாம் நாசமாக போயிடும். அவங்க என்ன பாட்டு விட்டாலும் வீணா போயிடும். நம்ம இங்கே என்ன பண்ணுறீங்க? காய் நறுக்க வந்துட்டேன். நின்றுக்கிட்டே நறுக்க வராது ஃப்ரெண்ட்ஸ், அதனால உட்காந்துட்டு தான் நறுக்குவேன். முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுக்கலான்ட்டு. தீபாவளி அப்போ பழசுலலாம் எப்படி கொண்டாடுவீங்க? பழசுலையும் இதே மாதிரி தான். வெள்ளை நான் எழுந்திரிச்சு பண்ணுவாங்க எங்களை பெற்றவங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுவிட்டு? இல்லை, நாங்கள் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமே அவங்களாம் ஒரு 5-6 வயசு வரைக்கும் தான் விடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் நாங்களும் படணும். அவங்களோட சேர்ந்து பெற்றவங்களோட பெரிய பிள்ளைக்கு ஈக்குவலாக கொண்டாந்துருவோம். ஆனால் நம்மளுக்கு நேரம் தூங்கலாம் விட மாட்டார். ஆனால் நம்மளுக்கு மாதிரி காலத்தில் உள்ள பிள்ளைகள தான் நீ படுத்துக்கப்பான்னு பெற்றவங்க தாளாட்டி விட்டுறாங்க. நீ படுத்துக்கன்னு தட்டி விட்டுறாங்க. அந்த காலத்துல நீ என்னதான் நைட்டு 12 மணிக்கு தான் படுத்தாலும் உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் பெரியவங்க எந்திரிக்கல, நம்மளும் எந்திரிச்சிடும். அதுக்கு அந்த காலத்துல நம்மளால முடிஞ்ச வேலை ஒரு வெங்காயத்தை நட்டி கொடுக்கலாம், வெங்காயம் தோல் பிடிச்சி கொடுப்போம், அப்படி வேலை செய்வோம். எல்லாரும் பகிர்ந்து வேலை செய்வோம், ஒரு ஆளே பார்க்க மாட்டோம். தீபாவளி அன்னைக்கு காலையில மதியம் என்ன சாப்பிடுவீங்க? காலையில டிஃபன் தான். இட்லி சாம்பார், வடை, பணியாரம், கந்தரப்பம் ஊற்றுவாங்க. ஏன் அன்னைக்கு தோசை ஊற்ற மாட்டாளா? தீபாவளி அன்னைக்கு தோசை ஊற்ற மாட்டாங்க, இட்லி தான். கந்தரப்பம், வடை சூப்பராக இருக்கும். மதியம் மட்டன் எடுத்து சமைக்கிறவங்க சமைப்பாங்க. மட்டன், சிக்கன் இதெல்லாம் எடுத்து சமைக்கிறவங்க சமைப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். ஆமாம். ஆனால் எப்படிதான் எண்ணெய் பலகாரம், தீபாவளி எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டு மட்டன் சாப்பிட முடியும்? அது என்ன? அதுக்கு எண்ணெய் பலகாரம் வந்து 1-2 செஞ்சா போதும்ல. ஆமாம். எண்ணெய் நீங்கள் சொல்லுவீங்கல்ல, எண்ணெய் சட்டி வைக்கணுங்கிறதுக்காக தான் வைக்கிறோம். இப்போ வந்து வச்சுட்டு வடையை மட்டும் சுட்டுட்டோம்னா, வடை ஒரு 10 மட்டும் சுட்டுட்டோம்னா காலையிலே காலியாகிரும் தானே. எண்ணெய் சட்டியும் வச்ச மாதிரி ஆச்சு, வடையும் சுட்ட மாதிரி. வடையே கம்முன்னு தானே இருக்கும் வயிற்றுல. அப்புறம் மத்தியானத்துக்கு கறி சாப்பாடு சாப்பிட முடியாது. அது செரிச்சிடும்ல இல்லையா? சிரிக்காது. ஒரு நாள் காலையில டிஃபன் எண்ணெய் பலகாரத்தோடு சாப்பிட்டீங்கன்னா மத்தியானம் 3 மணி வரைக்கும் சிரிக்காது. ஆனா அது ஒரு இதுவா வச்சிருக்காங்க, அன்னைக்கு தானே பண்றாங்க. அன்னைக்கு பண்ண சாப்பிட முடியாது கறி சாப்பாடுனா. இல்லைன்னா கறி தான் அடுத்த நாளும் குழம்பு வச்சு ஊற்றிக்கலாமே. அடுத்த நாளும் ஊற்றிக்கலாம், நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா அடுத்த நாள் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா அவங்களும் மதியத்துக்கு லேட்டாக சாப்பிட ஆளாக இருக்கும். 3 மணி 4 மணி. ஆறாங்கல்ல இருக்கலாம். ஜோதின்னு ஒரு பொண்ணு, நாங்கள் நம்ம சுந்தரம் டெக்ஸ்டைல் மில்ஸில் இருந்தோம். அப்போ ஜோதின்னு ஒரு பொண்ணு, அவர் இதுவரைதான் வாட்ச்மேனாக இருந்தார். ஆனால் குவார்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவர் கோயம்புத்தூர்லேருந்து வந்துருந்தார். நல்ல ஹார்டாக இருப்பார், நல்ல ஒர்க் பண்ணுவார். அவர் ஒய்ஃப் வந்து குழந்தை இல்லை ரொம்ப நாளாக. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தீபாவளி அன்னைக்கு கறி கூட்டில் சொல்லி பூரா வாங்கிட்டு வந்துடுவாங்க. மட்டன் கறி
ஆ நைட்டே ஆ கூரை வாங்கிட்டு வந்து அந்த கறியில் வறுவல் பொருள் எல்லாம் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும் அதுக்கு சாப்பாடு. ஓ சிக்கனு எல்லாமே இருக்கும். தீபாவளி அன்னைக்கு கறி சிக்கனு எல்லாமே இருக்கும். கறி கூறுனா எப்படி? கூரை கட்டி வச்சு கறியே அவங்க கூரை கட்டி வச்சு விற்கிறது அப்படி கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம ஊர்லலாம் கூறுலாம் கிடையாதுல்ல. இப்போ சும்மா இருக்கும். நம்ம இங்கே வெளியே போகிறோம். நம்ம மட்டனுக்கு வாங்குறதுக்கு இடையில போய்கிட்டு தானே இருக்கோம். அங்கே தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் கூறு கொடுப்பாங்க. மிச்ச நாள்ல எல்லாம் கூறு இருக்காது. ஓ தீபாவளி அன்னைக்கு மட்டும் 3-4 பேரை சேர்ந்து ஒரு ஆடு குறிப்பாக அதை கூறு எடுத்துக்குவாங்க. அதுவும் இதுவே எல்லாம் ஒன்று தானே. இப்படி வாங்குறது அது கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ரேட்டு கம்மியாக நிறைய கறியும் இருக்கும், கம்மியாக வரும். ஒரு ஆட்டை அப்பயும் வாங்குறது இல்லை. நாங்களாம் எப்பயுமே எண்ணெய் பலகாரத்தோடு சரி. அதுக்கு உங்கள் அம்மா வீட்லேயும் அப்படிதான். அம்மா வீட்லேயும் அப்படிதான், மாமியார் வீட்லேயும் அப்படிதான். தீபாவளி அன்னைக்கு அப்படியே பழகிடுச்சு. ஓ அடுத்து நம்மளுக்கான ட்ரெடிஷ்னல் இது ஃபங்க்ஷன்னா பொங்கல் தான். ட்ரெடிஷ்னல் பொங்கல் தான் தமிழன்ஸ்க்குனா. உழவர் திருநாள். இது நெல் நாற்று புதுசாக நெல்லை கதிர எடுத்து அந்த நெல்லில் அரைச்சி அதில் சோறு பொங்குறது பொங்கல், தைப்பொங்கல். ஏன்னா நம்ம விவசாயம் நம்மளே பண்ணி அறுவடை பண்ணி சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால. தீபாவளி சும்மா அது. ஆனால் தீபாவளியும் கொண்டாடிடுறாங்க எல்லாரும். ஒரு ஹாப்பின்னு வந்தாச்சுன்னா பெரிய ஃபங்க்ஷன்னா தீபாவளியும் பொங்கலும் மட்டும்தான். ஆயுத பூஜை ஓரளவு கொண்டாடுறாங்க. இந்த என்ன பொரியை வச்சு கொண்டக்கடலை வச்சு சாமியை கொண்டாட வேண்டியது. அதேமாரி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுதுங்க. ஆமாம். நோம்பு நம்ம சித்தி வீடு மட்டும்தான் கொண்டாடுவோம். ஆமாம். அது மாவிளக்கு இதில் பிடிச்சி மாவு பிடிச்சி அது என்னவோ 5 பொரியும்பி இல்லையா? அது 5 பொரியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அது என்ன 5 பொரி? அது அவல், இது கம்பு, சோளம் இதெல்லாமே பெரியா பண்ணி இது. அந்த காலத்துலாம் கையிலே பிடிப்பாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம நகர்த்தார் சங்கத்துக்கு போகிறோம். அது பொறிச்சு வச்சு சாமிக்கு கும்பிட்டுருவாங்க பிள்ளையாருக்கு. நமக்கு இடமாவு மட்டும் பிடிச்சி தருவாங்க. ஓ அது பொறிச்சு வச்சு சாமி கும்பிடணுமா? ஆமாம், சாமிக்கு படைக்கணும். ஓ நம்மளுக்கெல்லாம் எதுவும் தரமாட்டாங்களா? நமக்கெல்லாம் திங்க தரமாட்டா. திங்க முடியாது, சிரமமா இருக்கும், காடா இருக்கும். ஓ அது எத்தனை? 7 பொரியா? 7 பொரி. அது ரொம்ப கஷ்டம். இன்சட்டியில் போட்டு பொரிக்கணும் உளுத்தியா. ஓ அந்த காலத்துலாம் வீட்டில் பொரிச்சு எண்ணெய் பலகாரம் 2 சுட்டு 2-3 சுட்டு தான் சாமி விட்டுவாங்க. விளையாட்டு மணிக்கு வேலை நிறைய இருக்கும். நாங்களாம் தோட்டத்தில் பூ இருந்து அதுக்கு பூவை பறிச்சாந்து மாலையாக சாமி கட்டுவோம் சின்ன பிள்ளைய. ஆயா அந்த அடுப்புக்கிட்ட படை சுடுறதுக்கு பணியாரி சுடுறதுக்கெல்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் அந்த காலத்தில் பூச்செடியெலாம் வச்சுருந்தீங்களா உங்கள் வீட்டில்? அங்கே ஆயா வீட்டில் கனகாம்பரம் பூ, மல்லிகைப்பூலாம் இருக்கும். மல்லிகைப்பூவும் இருக்குமா? மல்லிகைப்பூ நிறைய ஒரு முக்கு தண்டி நல்லா பூக்கும். அது சீசனில் தான் பூக்குமா? ஏறி மேலே பறிச்சிடுவாங்க. சீசனில் தான் பூக்குமா இல்லை எல்லா நேரத்துலையும் பூக்குமா? சீசனில் தான் சித்திரை காட்சியில் தான். ஓ பாசமா ஏறி மேலே இந்த வீட்டுக்கு டாப் மாதிரி இருக்கும் பாரு, அதில் ஏறி பாசமாவை பறிச்சிடுவாரு. ஓ பாசமாமா நல்ல சுறுசுறுப்பு. நாங்கள் அப்படி தானே வேலுக்கு செடி வாங்க வேலை கேபிஎஸ்சிட்டுக்கு போயில டிசம்பர் போக்கு நானும். அதுக்கப்புறம் பெரிய கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏறி போயிருப்பாரு. ஓ மீனை கொண்டாட்டிக்கு வேணும். மீனை பூன்னா வச்சுது. ஓ ஒரு சிலருக்கு அது அது பிடிக்கும். ஒரு சிலருக்கு ட்ரெஸ்ஸு சும்மா கொஞ்சம் தான் வச்சுக்குவாங்க. பாத்மா மாமி தலை நிறைய பூ வைக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்திருக்க கொள்ளையில படிப்பாப்லையா? அவங்க வந்திருக்க கொள்ளையில படிப்பாப்லையா இல்லை இங்கே தான் இருந்தாளா? இங்கே தான் இருந்தாரு. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளா? ஆமாம், கல்யாணம் புதுசில் இங்கே தான் இருந்தார்.
வந்திருந்தாலும் ஏறி பறிக்கிறதுல சாத்தியமா அப்படி சுறுசுறுப்பா படிச்சிருவாரு. ஆனால் உங்கள் வீட்டில் இந்த வாழை மரம் வச்சு அதை ஒழுங்கு பண்ணாமலே விட்டுட்டீங்க. ஆமாம், அது வழியே தான் ஏறுவாங்க. ஏறுறது அந்த மேலே டாப்ல அந்த திட்டு வழியா? திட்டு வழி. தீபாவளி வந்தாலே மழை காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். மழை போயிடும். தீபாவளி இருந்தால் அப்புறம் கார்த்திகை மார்கழியில் பண்ணிதேன். ஆனால் ஒரு வாட்டி கார்த்திகை தீபத்துக்கு மழை பெய்யுது தானே. ஆமாம், இப்போலாம் இந்த காலம் இந்த இதுன்னு சொல்ல முடியாது. ஆமாம், ஆனால் மார்கழி வந்துருச்சுன்னா பனி வந்துடும் கன்ஃபார்ம். குளிர் ஆரம்பிச்சிடும். குளிர் ஆரம்பிச்சிச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. உள்ளதே வண்டி ஸ்டார்ட் ஆகலை, வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் வெளியே போக முடியாது. காதை கோயிங் 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 அடைச்சிக்கிட்டே இருக்கான். சளி பயங்கரமாக முட்டிக்கு நிற்கும். ஆமாம், மார்கழியில். அப்புறம் கரெக்டாக பொங்கல் வரையில தான் கொஞ்சம் கொஞ்சமாக பனி போகும். மாசியில் தான் சிவன்ராத்திரி வந்தால் தான் ஃபுல்லாக பனி விடும். அது எப்போ பிப்ரவரியில் வரும்? சிவன்ராத்திரி. ஆமாம், பிப்ரவரி மார்ச். ஆமாம், தை மார்ச். ஆமாம், பிப்ரவரியில் தான் வரும். ஓ, சிவன்ராத்திரி இந்த வாட்டி இப்போதான் எங்களுக்கு போகணும். அதே மாதிரி ஒரு சாமிக்கு நம்ம ஒரு சாமி கும்பிடுறோம்னா அந்த சாமிக்கு ஒரு கொண்டாட்டங்கையில நம்ம போகணும். இப்ப நமக்கு ஒரு ஃபங்க்ஷன்கையில யாரும் வரலைன்னா நமக்கு எப்படி சங்கடமா இருக்கு. என்னைய நீ உருத்தா நினைச்சு கும்பிடுறியே, எனக்கு ஒரு ஃபங்க்ஷன்கையில வரலையேன்னு அது நினைக்குமா இல்லையா? நம்ம அந்த சாமியை உறுதுணையா நினைச்சு தானே கும்பிடுறோம். அப்ப அந்த சாமிக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா அன்னைக்கு நம்ம ஒதுக்கி இருக்கக்கூடாது. அன்னைக்கு நம்ம போயிடணும். நம்ம எதுக்காக மெயினாக போகிறதுன்னா கூட்டம் நிறைய இருக்குங்கிறது. காரை நிப்பாட்ட முடியல, கூட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போகிறது. ஆனால் சாமிக்கு ஃபங்க்ஷன்னா போயிடும். அந்த மாதிரி சாமியை நம்ம உறுதுணையாக கும்பிடும்போது அந்த சாமிக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம போய் கலந்துக்கணும். நம்ம அட்டண்டன்ஸ் போட்டோம், நானும் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்பதான் சாமி நம்மளை நம்மள விசுவாசிங்க நம்மள வந்துட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. விசுவாசினா நம்மளை நினைக்கிறவன் வந்துட்டேன் அப்படி நம்ம அன்னைய தானே ஒதுக்கிட்டோம்னா பாரு அவன் சும்மா கடமைக்கு வந்து நம்மளை கும்பிடுறேன். ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு நடக்குது, அன்னைக்கு கூட வந்து கும்பிட மாட்டேங்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நமக்கு இப்போ ஒரு விசேஷம்னா யாரும் இல்லைன்னு சங்கடமா இருக்குல்ல. ஆமா, இப்போ உனக்கே கல்யாணம்னு வை, தெரிஞ்சவங்க எல்லாம் வரலைன்னா உனக்கு கஷ்டமா தானே இருக்கும். என்னடா நம்ம இவ்வளவு தூரம் சொன்னோம், ஒருத்தர் வரலையே அப்படின்னு. ஆனா அது ஒருத்தருக்கு கேர் பண்றவங்க தானே பண்ணுவாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு மாத்திக்குவாங்க. ஆனா வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் எல்லாம் சாமிக்கு நம்ம வைக்க கூடாது. சாமியை திருப்திப்படுத்திடணும். அதனால சிவன்ராத்திரிக்கு போயிட்டு வரணும். எப்போ ஒரு நேரம் அர்ச்சனை பண்றோமோ இல்லையோ, அர்ச்சனை அப்புறம் கூட பண்ணிக்கலாம். சும்மா போயாவது சாமியை கும்பிட்டு வரணும். அந்த பங்காளி எல்லாம் வந்திருப்பாங்க, அங்கே போய் இருந்துட்டு கொஞ்சம் டிஃபனை ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு வர வேண்டியது. நம்ம இடையில ஒரு வாட்டி அப்படி தானே காலையில டிஃபன் அங்கே சாப்பிட்டு பணம் எழுதிட்டு தானே வந்தோம். ஆமாம், அதுக்கப்புறம் போன வருஷம் தான் போகல. போன வருஷம் தான் போகல, அதுக்கு முதல் வருஷம் போனோம். சிவன்ராத்திரி அன்னைக்கு நைட்டு போகணும், இல்லைனாக்கா மறுநாள் காலையில் வெளிக்கணும். நம்ம காலையில் போனோம். காலையில் எங்கிட்ட வண்டி நிறுத்திக்கிட்டு அப்புறம் வண்டி எடுத்துறதுக்கு மட்டும் அந்த இடத்துக்கிட்ட டேர்னிங்கிட்ட மட்டும் ஒரு ஆள் எடுத்து வந்தார்ல. அப்புறம் நம்ம இங்கிட்ட வந்துட்டோம். சிவன்ராத்திரிக்கு தான் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் போனோம். போன வருஷம் தான் போகல. போகணும், நான் போன வருஷம் போகணும்னு எதுவும் தோது இல்லை, நல்ல தோல். நான் சாமிக்கு பண்ணுறதுலாம் பண்ணிடணுங்க. சாமிக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாது. அங்கேயும் சாமி நம்மள குறை இல்லாம அங்கேயும் சாமி துண்டு எல்லாத்துக்கும் கொண்டு போய் தீபாவளிக்கு சாத்தணும். தீபாவளிக்கு அதுதான். பொங்கலுக்கு சாத்துவீங்களா? இல்லை, தீபாவளிக்கு நமக்கு துணி பொங்கலுக்கு எடுக்க மாட்டோம். அதே மாதிரி சாமிக்கு எடுக்கிறது இல்லை. நமக்கு எடுக்கும் போது சாமிக்கு. ஆனால் ஒருத்தருக்கு பொங்கலுக்கு எடுப்பாங்களா? இல்லை, பொங்கலுக்கு யாரும் எடுக்க மாட்டேன். ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க.
எனக்கெல்லாம் பொங்கலுக்கு போட்டவே ராசி இல்லை. ஆனால் ஒருத்தர் பொங்கலுக்கு எடுக்கிறா வேஷ்டி எடுப்பாளோ? வேஷ்டி தெரியல. பொங்கலுக்கெல்லாம் கட்டாயம் கிடையாது. தீபாவளிக்கு அதே சமயம் தீபாவளி முதல் காலை வரைக்கும் ஜவுளி கடை திறந்துருக்கோம். பணம் அந்த நேரம் கிடைச்சி கூட வந்து. ஆமாம், காலையில் 7 மணி 8 மணிக்கு கொண்டு கூட திறந்துருக்கோம். என்ன அந்த நிமிஷம் வரைக்கும் அதை எடுக்காம இருக்கக்கூடாது, தீபாவளி கொண்டாடாம இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கட்டாயத்துக்காக அப்படி வச்சுருக்காங்க கடையை. ஆமாம், பொங்கலுக்கெல்லாம் அப்படி இல்லை. கடை எழுத்து சாத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் பொங்கலுக்கும் காலையில் கரும்பெல்லாம் இருக்கும். கரும்பு மஞ்சள்லாம் காலையில் விற்கும். அதே அதுக்கு தேவையானது மட்டும்தான். ஜவுளி கடை முக்கியம் இல்லை, ஜவுளி முக்கியம் இல்லை பொங்கலுக்கு. ஆமாம். ஆனால் ஸ்வீட்டு கடையெல்லாம் சாத்திடுவாங்க. ஸ்வீட்டு கடையா? அது நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் வச்சுருந்துட்டு சாத்திடுவாங்க. அப்படியா? ஆமாம், அதுக்குள்ளேயும் வாங்கிக்கிட்டா தான் உண்டு. ட்ரெஸ்ஸு வந்து நம்ம எந்த நேரம் வேணாலும் காசு வந்து எடுப்பான்ட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸு காசு கொஞ்சம் கூட வேணும். எப்படியும் ஒரு 500 ரூபா இருந்தால் தான் ஒரு இது எடுக்க முடியும். ஆமாம், அன்றாட வேலை பார்க்குறதுக்குலாம் சிரமம் தானே. காசு சேர்த்து தான் வாங்கணும், இல்லைன்னா அன்னைக்கு காசு வந்து தான் வாங்கணும். நாங்களே கல்யாண புதுசுல எல்லாம் தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் தான் விடுவோம். மழை வேற ஊற்றும். நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ மழை ஊற்றும், பிள்ளைய இருக்கும் 2 நீ இருப்பியானு தெரியல. முத்துமினா மட்டும்தான் இருந்தா திண்டுக்கல்ல, நீ இல்லை. அப்போ நாங்கள் சாயந்தரமா பணம் வாங்கிட்டு வந்து மழை ஊத்துறதா சைக்கிளில் போய் கடை வீதியில் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வருவோம். ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வந்து மறுநாள் காலைக்கு வடை பணியாரம்லாம் சுட்டுறது, இட்லிக்கு ஆட்டி வச்சுருவேன். எப்பவும் காலையில் இட்லிக்கு ஆட்டி வச்சுருவேன். இது பண்ணிட்டு அப்புறம் அன்னைக்கு சாப்பிட்றது தீபாவளி. நான் செய்யறதெல்லாம் கடமையை ஒழுங்கா செஞ்சிருவேன். அப்பா செய்யறதுல அதுல தான் தடங்கள் இருக்கும். அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு இப்போல்லாம் பிரியாணி போடுவாங்களே? ஆமாம், இப்போதான் பிரியாணி போடுவாங்க. இப்போதான் மட்டன் எடுக்கிறாங்க. பிரியாணி போட்டுக்கலாம். தீபாவளி அன்னைக்கு போட்டால் ஒன்றும் தப்பு இல்லை, போடலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்போ பலகாரமெல்லாம் முடிஞ்சு போயிடும். நம்ம சொல்றது கரெக்டாக இருக்குது. அதில் கொஞ்சம் கூட குறைச்சி தானே இருக்கும். ஆமாம், பலகாரமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். மதியத்துக்கு வேணால் பிரியாணி போட்டுக்கலாம். ஆமாம், மதியத்துக்கு தான் சொல்கிறேன். காலையில் பண்ணதே மிச்சம் இருக்கும். அப்புறம் மதியத்துக்கு பிரியாணியை போட்டாச்சுன்னா ரொட்டிமா அந்த வடை பணியாரம்லாம் அப்படியே ஊசி போயிடும். மதியத்துக்கு திங்கலாம் இல்லைன்னா. ஆமாம், எங்கள் அம்மா வீட்லாம் வடை இது சோறு குடிக்க மாட்டாங்க. பலாரத்தோடு விட்டுருவாங்க மதியத்துக்கா? மதியத்துக்கு. ஆமாம், நம்மளும் அப்படி தானே. ஆமாம், தீபாவளி அன்னைக்கு மதியத்துக்கு அன்னைக்கு புரிஞ்சது சோறு குடிச்சு எப்பவும் போல சாப்பிடுவாங்க. கறி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. ஆள் பேர் நிறைய இருக்கிற இதை பண்ணலாம். ஒருத்தராட்டி ஒருத்தர் சாப்பிடுவான்ட்டு. அந்த காலத்து பழக்கம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த ட்ரெஸ் எடுக்கிறது இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் மாறலை, அப்படியே தான் இருக்கு. அந்த காலத்தில் நாங்கள் செருப்பு கிழிஞ்சு போனோம், தச்சு போட்டோம். என்ன இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ செருப்புலாம் போச்சுன்னா தூக்கி எரிஞ்சிட்டு புது செருப்பு வந்துடும். எவ்வளோ மாறி போச்சு காலம். ஆமாம், அப்போ திண்ணை கட்டி வச்சுருந்தா வீட்டில் தங்குறதுக்கு. எல்லாம் திண்ணையே இல்லை. எவனும் வந்து நின்னா கூட ஏன்டா என் வீட்டு வாசல நிற்கிறாமேங்க. அந்த காலத்துல திண்ணையில ஒரு பானையில தண்ணியும் திண்ணையும் கட்டி வச்சிருந்தாங்க. அந்த வடிபோக்கர்கள் யாரும் வெளியே போறவங்க, நடந்து போறவங்க இழப்பாரணும்னா அந்த சத்தை இருந்துட்டு தண்ணி வேண்டாம் குடிச்சிட்டு நம்மளை கேட்காம பானையில மோந்து குடிச்சிட்டு போட்டுமே. அதெல்லாம் புண்ணியத்துக்காக வச்சாங்க. இப்போவெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ எங்கே யாராவது வந்து ஒண்டி நின்னானே என்ன இங்கே வந்து ஒண்டி நிற்கிறீங்க, அங்கிட்டு போங்க. உழவு பார்க்க வந்துருக்கீங்க. இப்போல்லாம் எல்லாம் தனித்தனியாக வந்துச்சு. நாங்கள் பாட்டு கேட்டோம் அந்த காலத்துல. இப்போ பாட்டுங்கிறதே இல்லை. அந்த காலத்து படமெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. இந்த காலத்து படம் டாம் டும் 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 டும்னு இருக்கு, ரசிக்கிற மாதிரியே இல்லை. என்னவோ வாழ்க்கை போகும். எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். ஆக நாகரிகங்கிற பேர்ல அவ்வளவையும் தொலைச்சிட்டு நாகரிகம் தான் பெருத்து போச்சு. நிம்மதியை பூரா தொலைச்சிட்டோம். நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம்.
என்ன மம்மி நறுக்கிருக்கீங்க? இந்த முள்ளங்கி சாம்பாருக்கு முள்ளங்கி நறுக்கிருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி இது வந்து பாதாம் பருப்பு உரிச்சு வச்சுக்கேன். நம்ம திங்க இது உருளைக்கிழங்கு மசாலா சீர்வா போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னவோ அதுக்கு என்னமோ கைக்கு கொடுக்க சொல்கிறாங்க, அது கொடுத்தா நமக்கு பாயிண்ட்ஸ் தான். எங்களுக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.